எல்லாருக்கும் வணக்கம். இந்த திரைப்படங்கள்லாம் ஆரம்பிக்கும் போதே ஒன்று போடுவாங்கல்ல, ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்லாம். அப்படி போடும்போது அது கீழே இன்னொன்று சேர்த்து ஆட் பண்ணிக்கணும் பழகுது. டிஎம்கே இஸ் இன்ஜூரியஸ் டு தமிழ்நாடு அல்லது டிஎம்கே இஸ் இன்ஜூரியஸ் டு த சொசைட்டி அப்படின்னு போட மாட்டேங்குது. அந்தளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது திமுக ஆட்களுடைய அராஜகமும் அட்டூழியமும். ஒன்றும் இல்லை, இது நேற்று நடந்த ஒரு சம்பவம் காணொலியில் பார்த்தேன். ஒரு பையன் அந்த வழியாக போயிட்டுருக்கான், ஒரு வழியாக போயிட்டுருக்கான். அங்கே திமுக ஆட்கள்லாம் அங்கே நின்றுட்டுருக்குறாங்க. அவன் போய் அவன் வண்டியை மோதினானா இல்லை இடித்தானா இல்லை இடிக்கலையே, கிட்ட போய் நிறுத்திட்டானான்னு தெரில. அதுக்கு திமுக நிர்வாகி ஒருத்தர் போட்டு அவனை போய் அடித்து அவனை கண்ணாப்பினான். அவன் தாயை எந்த அளவுக்கு மோசமான கெட்ட வார்த்தைகளில் இழிவுபடுத்தணுமோ அந்த அளவுக்கு பேசி அடிச்சிருக்காப்புல. அதுக்கு அந்த போய் நியாயம் கேட்குறான். யாருக்கிட்ட? சேப்பாக்கம் தொகுதியில் 62வது பகுதி வட்டச் செயலாளர், திமுகவுடைய வட்டச் செயலாளர் பிரபாகரன் ஒருத்தர். அவர் இந்த புகைப்படங்கள்லாம் பாருங்கள், இவர் தான். இவர்கிட்ட போயிட்டு நியாயம் கேட்குறேன். இப்படி தாங்க, நான் ஒன்றுமே பண்ணலிங்கண்ணா, என்னை அடிச்சுப்பிட்டாரு, அடித்தது மட்டும் இல்லாமல் இந்தந்த வார்த்தைகள்லாம் சொல்லி என்னை திட்டாரு அப்படின்லாம் பேசுகிறான். அதுக்கு அந்த ஆள் கேட்குறாப்புல, ஏன்டா பண்ண போனுக்கு அப்படின்ட்டு. அதுக்கு அவன் சொல்கிறான், ஒன்றும் இல்லை, மன்னிப்பு கேட்க சொல்லுங்க போதும் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த வட்டச் செயலாளர் பிரபாகரன் ஏதாவது மன்னிப்பா, நானே உன்னை அடிப்பேன் அப்படின்ட்டு அவரும் கூட சேர்ந்துக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசுகிறாப்புல. இதில் கொடுமை என்ன அப்படின்னா, இதெல்லாம் நடக்கும்போது ஒரு போலீஸ் அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது எல்லாத்தையுமே. அந்த காட்சி என்னன்ட்டு நீங்களே பாருங்கள். நான் போர்லேருந்து வரேன். வண்டி வராத்துல இல்லை, லைட்டாக எச்சில் நிற்குது. இவர் முன்னாடி எச்சிலெல்லாம் நிற்கல. சரி, இன்னும் வரா சொல்லுங்க, வண்டி வராசவே இல்லை. டே எப்படியா பையா பாடு வண்டியை நவுத்துறா, கொட்டை கூறி எதுவுமே பேசல. எடுத்தோடனே பேசவே சொல்றேன். எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். எடுத்தோடனே அந்த வார்த்தை பேசுறாங்க. எவ்வளவு கோவம் வரும். இடிச்சனா பாருங்க, இடிச்சனா பாருங்க, இடிச்சுன்னா கூட நீ கேட்டுக்கலாம், இடிச்சுன்னா கூட கேட்டுக்கலாம். அவ்வளோ அடி அடிச்சாரு நானு, எவ்வளோ அடி அடிச்சாரு, எனக்கு கண்ணெல்லாம் வலிக்குது. சரி, இப்ப என்ன பண்ண போறேன்? 100 கால் பண்ணிருக்கேன் வராங்க. அவ்வளோ அடி அடிச்சுட்டாரு நானு. ரோட்ல எதுக்கு அடிக்கிறேன், ரோட்ல எத்தனை பேர் அடிக்கிறேன். சும்மா சொல்லினே பெரிய மயிர்மை பேசிருக்கிறேன். சொல்றது என்னவா அதை பாரு அண்ணன், பெரிய மயிர்மை பண்ற. நீ காசு குடுறா ரெடி பண்றதுக்கு போட அப்படியே நிக்கட்டுண்டா. போலீஸ் இன்ஸ்பெக்டர் போன் பண்ணு, இன்ஸ்பெக்டர் போன் பண்ணு. உன் உட்கார வை போது. எங்க இருந்து வந்து சாரின்ற நானே அச்சு போட்டு அப்படிதானே பேசுறேன். அதான் நானும் அப்படிதானே பேசுவேன். நீ மயிரடா லவடே கபால் திருப்பி அடிப்பேன் நான். எங்க வார்த்தை பெரிய மயிர்மை பேசுனுக்கிறேன். வண்டி இடிச்சிட்டு இல்லாம பருப்பு பேசல. இது ஏதோ இந்த ஒரு ஆள் தான், இந்த பிரபாகரன்றவர் தான் இந்த மாதிரி பண்ணுறாப்புல அப்படின்லாம் நினைக்காதீங்க. திமுகவில் இருக்கிற சாதாரண கிளை செயலாளர்லேருந்து சாதாரண வார்டு கவுன்சிலருடைய கணவன்கள்லேருந்து எல்லாருமே இதே தான். பொதுமக்கள்கிட்ட அவங்க நடந்துக்கிற விதம், பொதுமக்கள் அவங்க நடத்துகிற விதம், இது எல்லாமே இப்படி தான். தான் ஏதோ பெரிய கொம்பு முளைச்ச மாதிரி மக்கள்லாம் இவங்களுக்கு கீழே என்னமோ இவங்களுக்கு சேவகம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் மக்களை ட்ரீட் பண்ணுறது. ஒன்றும் இல்லை, தெரியாமல் அந்த பையன் சொல்கிறான், நான் இடிக்கவே இல்லைங்க, கிட்ட வந்து வண்டி நிறுத்திட்டேன், அதுக்கே இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசி என்னை அடிக்கிறாப்புல அவர் அந்த பையன் சொல்கிறான். ஒருவேளை அப்படியே தெரியாமல் லேசாக மோதி இருந்தால் கூட இப்போ என்ன கேட்டு போச்சு, உன் வண்டி என்ன பிளாட்டினத்தில் செய்யப்பட்ட வண்டியா, தெரியாமல் இடிச்சிட்டா மட்டும் என்ன, இல்லை உடஞ்சே ஏதாச்சும் ஒரு பாகம் உடஞ்சே போயிருந்தா கூட மட்டும் என்ன, இதுக்கு என்னவோ அதுக்கு நஷ்டஈடு என்னவோ அது கொடுத்துட்டு போப்பான்னு சொன்னால் வேலை முடிச்சு. அதுக்கு அந்த பையனை போட்டு அடித்து கெட்ட கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டி அதெல்லாம் என்னத்தை காட்டுது? டேய், உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நான் எவ்வளோ பெரிய ஆள், என் வண்டியை நீ வந்து இடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மேட்டிமை போக தானே குறிக்குது. இதான் திமுகவோட புத்தி. நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாரும் சொல்லுவாங்க திமுகனாலே ரவுடி கட்சி, திமுக ஆட்சினாலே அந்த ஆட்சியில் ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, இந்த மாதிரி நிலத்தை அடித்து பிடுங்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு திமுகனாலே அதுக்கு பேரே ரவுடி கட்சின்னு சொல்லுவாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது நிறைய மக்கள் பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். இதே மாதிரி தான் பாருங்கள், இதுக்கு முன்னாடி திமுக விசிகா தோழர் திருமா அவர்கள் முன்னாடி போயிட்டு இருந்த வண்டியில் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும்போது ஒரு வக்கீல் அவரோட வண்டியை போய் இவரோட கார் மோதிருது. அதுக்கு அவன் திரும்பி முறைச்சாரான். முறைச்சதுக்கு விசிகாருங்களாம் துரத்திக்கிட்டு போயிட்டு அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த பார் கவுன்சிலுக்குள்ளேயே துரத்திட்டு போயிட்டு உள்ளே வச்சு அடித்து இவ்வளோ வேலை பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு? முறைச்சதுக்கு. அதுக்கும் தோழர் திருமா அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு. முறைச்சதுக்கு சும்மா 2 தட்டு தட்டினாங்க. எப்படி முறைக்கலாம், சும்மா தட்டினாங்க, பெருசாலாம் ஒன்றும் பண்ணல அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருந்தார் இல்லையா. அதான் இந்த கூட்டு களவாணிங்களையே இவங்க மொத்தமாக ரவுடிசம்,
இந்த மாதிரியான கட்ட பஞ்சாயத்து இதில் மொத்தமாக ஊறி போயிருக்கிறவங்க தான் இந்த திமுக கட்சி. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒருத்தர் அந்த ஈரோட்லேருந்து பெருந்துறை சாலையில் ஒரு பேக்கரி ஒன்று வச்சு நடத்திட்டு இருந்திருக்கிறாரு. அந்த பில்டிங்கோட ஓனர் ஒரு திமுக காரரு. அவங்க 2 பேர்த்துக்கும் இடையில ஏதோ பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், அது கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்குது. அந்த கோர்ட்டில் இருக்கிற கேஸு இந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிக்கு சாதகமாக வரப்போகுதுன்ற ஒரே காரணத்துக்காக போய் அந்த ஒட்டுமொத்த கடையை பூரா அடித்து உடைச்சி உள்ள இருக்கிற பொருட்களெல்லாம் சேதப்படுத்தி உள்ளே வந்து ஒரு 10 காட்டு பண்ணியை உள்ளே பூந்து வெளியே வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த பேக்கரி பண்ணி வச்சுட்டு வந்துக்கிறாங்க அந்த திமுக காரங்க. ஒரு கடை வந்து ஒரு தலைமுறை வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, அதை அடிச்சு உடச்சிட்டா அடுத்து என்ன பண்ண போறான்? இது அதோட நிறுத்தல, உள்ள இந்த காசு பூரா திருட்டிட்டு ஓடி இருக்கிறாங்க. இதே தான் வேலை. பிரியாணி கடையில் பாக்ஸிங் போட வேண்டியது, பஜ்ஜி கடையில் போய் பிரச்சனை பண்ண வேண்டியது, போண்டா கடையில் போய் பிரச்சனை பண்ண வேண்டியது, இதே வேலை தான் இந்த திமுக காரங்களுக்கு காலங்காலமாக இதான் நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கி நேரத்தில் இல்லை, கருணாநிதி அவருடைய காலம் தொட்டு இதான் நடந்துட்டு இருக்குது. அப்போது இது ஒரு பக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அந்த வட்ட செயலாளர், சதுர செயலாளர் இவங்கெல்லாம் பண்ணிட்டுக்கிறது. இன்னொரு பக்கம் கவர்மெண்ட்டே என்ன மாதிரி வேலை பண்ணிட்டுக்குதுன்றத 4 வருஷத்தில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அந்த குறிப்பாக வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக, தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுற மக்களை எந்த அளவுக்கு இவங்க துன்புறுத்துறாங்க அப்படிங்கிறத தூய்மை பணியாளர் விஷயத்தில், செவிலியர்கள் விஷயத்தில், பல விஷயம் இந்த 4 வருஷத்தில் நிறைய பார்த்துட்டோம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா இந்த இடைநிலை ஆசிரியர்கள் அவங்க ஒரு போராட்டம் நடத்திருக்கிறாங்க. இத்தனையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து பல பகுதிகளிலிருந்து, சவுத்திலிருந்து, தேனியிலிருந்து, நாகப்பட்டினத்துலேருந்து, அங்கிருந்தாலும் பல பகுதிகளிலிருந்து சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா திமுக கொடுத்த அந்த 311வது வாக்குறுதியை நிறைவேற்றி வைங்க அப்படிங்கிறதுக்காக தான் போராடுறதுக்காக வந்திருக்கிறாங்க. என்ன ஒன்று, 2009 மே 31ஆம் தேதியில் வேலையில் அப்பாயின்ட் பண்ணப்பட்டவங்களுக்கு ஒரு சம்பளமும், ஜூன் 1ஆம் தேதியில் அப்பாயின்ட் பண்ணப்பட்டவங்களுக்கு வேறு சம்பளமும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதில் யார் குறைவாக சம்பளம் வாங்கலாங்களோ அவங்க ஒரே நாளில் வெவ்வேறு சம்பளம். அப்போது சம வேலை சம சம்பளம் எங்களுக்கு கொடுங்க. அவங்க செய்கிற அதே வேலையை தான் நாங்களும் செய்கிறோம். எந்த வகையிலையும் நாங்கள் குறைச்சல் வேலை செய்யலை. அதனால் அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ அந்த சம்பளத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை. அதுக்காக போராடுறதுக்காக வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த கோரிக்கையை நான் நிறைவேற்றி வைப்பேன், உங்களுக்கு வந்து மற்ற ஆசிரியர்களுக்கு, மற்ற அரசு ஆசிரியர்களுக்கு என்ன சலுகைகள், எந்த அளவுக்கு சம்பளம் வருதோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு உயர்த்தி கொடுப்பேன் அப்படின்றது தான் திமுகவுடைய அந்த 311வது வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை நீ சொன்ன இல்லையா, இதெல்லாம் செய்கிறேன் நீ தானே எனக்கு சொன்ன, அதை செய்யி. இத்தனையும் நீ ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷத்தில் நீ எதுவுமே நிறைவேற்றி வைக்கல. இத்தனையும் பார்த்தீங்கன்னா 2022 இதே கோரிக்கையை வச்சு போராடி இருக்கிறாங்க இடைநிலை ஆசிரியர்கள். அப்பயே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து சில காம்ப்ரமைஸ்லாம் பண்ணி இல்லை நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருக்காரு. அதுக்கப்புறம் கூட 22க்கு அப்புறம் இப்போ 26 வரப்போகுது. இன்னி வரைக்கும் அவங்க சொன்ன அந்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றி வைக்கல. அப்போது எங்களுக்கு அதையாச்சும் அட்லீஸ்ட் ஆட்சி முடிய போகிற இந்த நேரத்துலையாச்சும் அந்த வாக்குறுதி எங்களுக்கு நிறைவேற்றி வைங்கப்பா, நீங்கள் கொடுக்குற இந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு எங்கள் வாழ்வாதாரத்தை எங்களால் ஓட்ட முடியல அப்படின்றதுக்காக தான் ஆசிரியர்கள் வந்து அங்கே போராடுறதுக்கு வராங்க. அப்படி போராட வந்த ஆசிரியர்களை குண்டு கட்டா தூக்கி அவங்கள எப்படி டீல் பண்ணுறாங்க இந்த போலீஸு, இந்த ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை அந்த போராடுகிற ஆசிரியர்களை எப்படி கையாளுதுன்றதை மட்டும் பாருங்கள். அதில் சில ஆசிரியர்கள்லாம் மயங்கி விழுந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு என்ன நடந்தாலும் சரி, உங்கள் உயிரே போனாலும் சரி, உன்னை அந்த இடத்த விட்டு காலி பண்ணும், அது ஒன்று மட்டும் தான் என் வேலை அப்படின்ற மாதிரி காவல்துறை இதே மாதிரி தான் தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் நடந்துச்சு. எட்டி உதச்சி, நெஞ்சு மேலே உதச்சி, கீழே தள்ளி என்னென்ன சித்திரவதைகள் பண்ணாங்க அப்படின்றது அந்த ஒரு நைட்டு அந்த நடந்த அந்த ஒரு துயர சம்பவத்தை நம்ம பார்த்தோம். இப்போது அதே வேலையை இப்போ ஆசிரியர்கள்கிட்ட அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டு பல மண்டபங்களில் அங்கே இங்கேன்னு அடைச்சி, சில பேரெல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட்டு, வீட்லேயே வச்சு லாக்கு, வெளியே வரக்கூடாது நீ அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு? நீ சொன்னல அதை கொஞ்சம் எனக்கு செஞ்சு கொடுப்பா அப்படின்னு கேட்டதுக்காக இவ்வளவு அராஜகங்கள், இவ்வளவு அத்துமீறல்கள், இவ்வளவு கொடுமைகளை வந்து ஏவி விட்டுருக்குது இந்த திமுக அரசு. இப்போ நான் கேட்குறேன், அந்த வட்டச் செயலாளர் பிரபாகரன் பண்ணதுக்கும் அந்த கடையை போய் அடித்து உடைச்சான்ல ஒரு திமுக காரன், ஏதோ காசு தகராறில் வந்து அவனுக்கு சாதகமாக தீர்ப்பு போகுது அப்படின்ற இதில் அடித்து உடச்சி உள்ள எல்லாத்தையும் நாசம் பண்ணால அந்த ஒரு ஆளுக்கும், ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல அங்கங்கே போயிட்டு திமுக காரங்க பிரியாணி கடையில் போய் பாக்ஸிங் பண்ணுறது, அங்கங்கே கடைகளில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லுங்கள். அப்போது திமுக கட்சி எப்படி நான் முதல்ல சொன்ன மாதிரி டிஎம்கே இஸ் இன்ஜூரியஸ் டு தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்தாலே ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன், இந்த வாட்டி தேர்தல் பிரச்சாரத்துக்கு அதிமுக பெரிய ரிஸ்க்லாம் ஒன்றும் எடுக்க வேணாம். திமுகவுடைய 2021
எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இருக்குல்ல, தேர்தல் இப்போ அவங்க கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதிகள் அதையெல்லாம் லிஸ்ட்டு கையில் எடுத்துக்கிட்டு போயிட்டு என்னென்ன ஒன்றொன்னா படித்து காட்டி என்னென்ன நிறைவேற்றிருக்கிறாங்க, என்னென்ன நிறைவேற்றலை, அதில் எதெல்லாம் அவங்க நிறைவேற்றாமல் இருக்கிறாங்களோ அதையெல்லாம் நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படின்னாலே போதும். பெருசாக அதிமுகவுக்காக உட்காந்துக்கிட்டு தனியாக தேர்தல் வாக்குறுதிகள்லாம் பெருசாக அவங்க எழுத தேவையில்லை. டிஎம்கேவோட தேர்தல் வாக்குறுதிகளே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பாருப்பா கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க, பண்ணல. ஆசிரியர்களுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னாங்க, தூய்மை பணியாளர்களுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னாங்க, இவங்களுக்கெல்லாம் அந்தந்த துறையை சார்ந்தவர்களுக்கு எல்லாத்தையுமே படித்து காட்டி இதெல்லாம் பண்ணுறேன்னாங்க, எதுவுமே பண்ணல. நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாலே போதும். ஏன்னா அவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை வயிற்றில் அடித்து போராடுறவங்களெல்லாம் சித்திரவதை பண்ணி அவ்வளோ ஒரு காட்டாட்சி வந்து கட்டவிழ்த்து இருக்குது திமுக அரசு. அப்போது அதிமுகவுக்கு இது ரொம்ப எளிதான ஒரு விஷயம். இன்னும் பாருங்கள், சாதாரண ஒரு சின்ன ஒரு விஷயங்க. என்ன அப்படின்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த வைப் வித் எம்கேஎஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி, அதில் போய் கலந்துக்கிட்டு அந்த இளைஞர்கள், அந்த விளையாட்டு சம்மந்தப்பட்ட அந்த இளைஞர்கள்லாம் உட்கார வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட அப்படியே வைப் பண்ணிட்டுருக்காரு. அந்த பக்கம் செவிலியர்கள் நீங்கள் ஒரு பக்கம் வைப் பண்ணுங்கள், தூய்மை பணியாளர்கள் நீங்கள் ஒரு பக்கம் வைப் பண்ணுங்கள், ஆசிரியர்கள் நீங்கள் ஒரு பக்கம் வைப் பண்ணுங்கள், நான் போய் எங்கே போய் வைப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் அங்கே போய் வைப் பண்ணிட்டுருக்காரு. அதில் சொல்லிட்டாரு, நான் வந்து நல்லா கிரிக்கெட் விளையாடுவேன், எனக்கு கிரிக்கெட்டில் ஆர்வம் அதிகம், நான் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போட்டு நான் ஒரு விளையாட்டில் வந்து 3 விக்கெட் நான் எடுத்துருக்கிறேன் அப்படின்ட்டு போட்டிருக்காரு. அதை எடுத்து வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்களில் பல பேர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, இவர் ஆஃப் ஸ்பின்னரா அப்படி இப்படின்ட்டு. அவர் ரீசெண்டாக வந்து சில பவுலிங் போடுற வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிட்டு சுற்றி 100 கேமரா நின்றுருக்கும், அவர் சும்மா பேட் பிடிச்சிக்கிட்டு போஸ் கொடுத்துட்டு இருப்பார், அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு டிஎம்கேவுக்கு. ஐயோ எவ்வளோ பெரிய தன்மான பிரச்சனை அது, எதுக்கு? திமுக அரசுக்கு. அங்கே அத்தனை பேர் போராடிட்டு இருக்கிறது, அத்தனை பேர் அடித்து உதச்சி இழுத்துட்டு போகிறது, கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படலை அப்படின்ட்டு மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறது, எதிர்கட்சிகள்லாம் காரி துப்பிட்டு இருக்கிறது, இதெல்லாம் தன்மான பிரச்சனை இல்லை. எது தன்மான பிரச்சனை? ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பவுலிங் போட தெரியல அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு 4 பேர் சொல்லிட்டாங்க. உடனே அந்த வீடியோவை தோண்டி இந்த செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா கிரிக்கெட் விளையாட தெரியாதவர்களுக்கான விளையாட்டு போட்டி, கிரிக்கெட் விளையாட்டு போட்டி, அந்த விளையாட்டு அதில் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டு பவுலிங் போட்டு 3 விக்கெட் எடுத்துட்டாப்புல. அந்த வீடியோவை தோண்டி எடுத்து அதை டிஎம்கே ஐடிவி ஒரு பக்கம், சன் நியூஸ் ஒரு பக்கம், புதிய தலைமுறை ஒரு பக்கம், எல்லா நியூஸ் சேனலும், ஏன்னா தன்மான பிரச்சனை, மானம் போச்சே, அதை போட்டு நிரூபித்து ஆகணுமே, போட்டு ஃபயர் விட்டுட்டுருக்குறாங்க. பார்த்தியா யாருன்னு தெரியுதா அப்படின்றதெல்லாம் போட்டு ஃபயர் விட்டுட்டுருக்குறாங்க. என்ன அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி கிரிக்கெட் விளையாட தெரியாதவர்களுக்கான கிரிக்கெட் விளையாட்டு போட்டி அது. அதில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு 3 விக்கெட்டை எடுத்துட்டாப்புல. அதை நிரூபிக்கிறதுக்காக நேற்று ரிப்பீட்டடாக அவ்வளோ இது போட்டுனுக்கிறாங்க. சரி, இவ்வளவு நடக்குது இல்லை, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதங்கம் என்ன தெரியுமா? பார்த்துட்டு உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்ன அப்படின்னா, சரி பொதுமக்களை அடிக்கிறீங்க, போராடுறவங்கள அடிக்கிறீங்க, கேள்வி கேட்குறவங்கள அடிக்கிறீங்க, எல்லாரையும் போட்டு அடிக்கிறீங்க, ரைட்டு. அதெல்லாம் சேர்த்தான் எங்கள் உடன்பிறப்புகளை ஏன் அடிச்சிங்க? அவங்க என்ன பண்ணாங்க பாவம்? ஒன்றும் இல்லைங்க, கள்ளக்குறிச்சியில் வீர சோழபுரம் அப்படிங்கிற இடத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டம் நடத்தினார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக டயலாக்லாம் விட்டாந்தார்ல, நாங்கள் செய்த சாதனைகள்லாம் சொல்ல 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 எனக்கு மூச்சு வாங்குது, என்னால் சுவாசிக்க முடியல, அவ்வளோ சாதனைகள் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு லைனாக அடுக்கடுக்காக எடுத்து விட்டார்ல. அதிமுகவுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்ல முடியுமா? நான் சவால் ஓடுறேன் அப்படின்ட்டுலாம் பேசிகிட்டு இருந்தார் இல்லையா? அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உடன்பிறப்புகள் பாவம் போயிருக்கிறாங்க. எப்படியும் இவங்க லாரியை வச்சு 200 ரூபா கொடுத்தா கூப்பிட்டு போயிருப்பாங்க. வழக்கம் போல் உடன்பிறப்புகளுக்குனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும், வாழைத்தார் மேலே அவங்களுக்கு ஒரு காதல் உண்டு. பொதுவாக திமுகவுடைய அந்த திடலில் வந்து என்னென்னலாம் கட்டி வச்சுருக்கிறாங்களோ, வாழைத்தாரோ கரும்போ அல்லது பழங்களோ இதெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்கன்னா அதை பார்த்த உடனே உடன்பிறப்புகள் வந்து ஜாம்பிஸ் மாதிரி அங்கே போயிடுவாங்க. அவங்களுக்கு அது மேலே ஒரு பற்று, ஒரு ஈர்ப்பு, ஒரு காதல்ன்றது எப்பயுமே உண்டு. அது வழக்கம் தானேயா, அதில் என்னது புதுசாக தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் இப்படி காட்டுத்தனமாக நடந்துக்கிட்டீங்க? எல்லா கூட்டத்திலையும் அது நடக்கிறது தானே, எந்த கூட்டத்தில் அது நடக்காமல் இருந்திருக்குது? அதே மாதிரி இந்த வீர சோழபுரம் கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகள் போயிட்டு தங்களுடைய உரிமை அவங்க நம்புகிறாங்க, இது எங்களுடைய உரிமைப்பா, இதை எப்படி நீங்கள் தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு வழக்கம் போல் பிடிச்சி இழுக்கிறாங்க, பிக்கிறாங்க, கரும்பை பிடிச்சி ஒட்டைக்கிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் போலீஸை விட்டு தடியடி நடத்தினா, அதில் போய் பிக்கிறவங்களை வந்து போலீஸை விட்டு இந்த லத்தி வச்சு அடித்து துரத்தினா எந்த வகையிலப்பா நியாயம்? மற்றவங்களை நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா ரைட்டு, உங்களுக்கு வந்து திமுக தவிர மற்ற யார் மேலேயும் உங்களுக்கு அக்கறை இல்லை, மற்றவங்க எப்படி கூட்டிச்சேர்வாகி நாசமாக போனாலும் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, அடிக்கிறீங்க ரைட்டு. உடன்பிறப்புகள் என்னையா பண்ணாங்க? இந்த 5 வருஷ ஆட்சியில் அந்த உடன்பிறப்புக்கு வேறு என்ன கிடச்சிருக்கும்?
ஒரு 10 கூட்டம் நடத்திருந்தீங்கன்னா ஒரு 10 வாழைத்தாறு கிடச்சிருக்கும், அல்லது ஒரு 10 கரும்பு கிடச்சிருக்கும், ஒரு 10-200 ரூபாய் கிடச்சிருக்கும், இவ்வளோத்தானே. அது ஒரு பெரிய குத்தம்ன்ட்டு அப்படி போய் வாழைத்தாறு பிடிச்சி இருக்கிறவனை போட்டு அடித்து துரத்தி, இதான் உச்சக்கட்ட அராஜகம். உடன்பிறப்புகளே பார்த்து தெரிஞ்சுங்க, இது உங்களுக்கான ஆட்சி கூட கிடையாது. மற்றவங்களை விட்டுருங்க, உங்களையே இந்த சித்திரவதை பண்ணுறாங்கன்னா அப்போ மற்ற மக்களுடைய என்ன நிலைமை என்னங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்துங்க. தான் அதிமுக காலங்காலமாக சொல்லிட்டு வருது திமுக ஒரு தீய சக்தி அப்படின்ட்டு. இப்போ புதுசாக விஜய் அவர்கள் அதை கையில் எடுத்திருக்காரு. பார்க்கலாம், இவ்வளவும் பட்டதுக்கு அப்புறமாவது மக்களுக்கு கொஞ்சமாச்சும் புத்தி வருதா, கொஞ்சமாச்சும் சூடு சொரணம் வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா யாரெல்லாம் திமுகவுக்கு முக்கியமாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களோ, யார், இந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அதே மாதிரி இந்த அடிமட்ட வேலையில் செஞ்சுட்டு இருக்கிற இந்த தூய்மை பணியாளர்கள், இவங்கெல்லாம் தான் கூட்டாக சேர்ந்துக்கிட்டு திமுக வந்தால் நம்மளை தூக்கிட்டு போய் சொர்க்கத்தில் உட்கார வச்சிடும் அப்படின்ட்டு இவங்க தான் மெயினாக ஓட்டு போட்டவங்க. அப்போ மெயினாக அடி வாங்குறவங்களும் அவங்க தான். இந்த வாட்டியாவது கொஞ்சமாவது புத்தி வந்து கொஞ்சம் சூடு சொரணை இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றி ஓட்டு போடுறாங்களா? நம்ம அப்போவே படித்து சொன்னோம், வேணாம், தப்பான ரூட்டில் போயிட்டுக்கிற திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் ஒன்று தான், உனக்கு நீயே வேட்டு வச்சுக்கிறது ஒன்று தான் அப்படின்ட்டு அப்போவே சொன்னோம். கேட்கல, நம்பிட்டாங்க. கொஞ்சமாச்சும் புத்தி இருந்திருந்தா சொன்னாங்கல்ல, நீட்டை முதல் கையெழுத்துலேயே ஒழிச்சிருவோம், எங்ககிட்ட அதுக்கான ரகசியம் இருக்குது அப்படின்ட்டு ஒன்று சொன்னாங்கல்ல, அப்போவே நீ சுதாரிச்சிருக்க வேணாம். இதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா, இவங்களால் அது முடியுமா முடியாதா, எதுக்கு இப்படி இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்றத அப்போவே நீ சுதாரிச்சிருக்க வேணாம். இல்லை, இப்போ யார் சிக்கி தவிக்கிறது, யாரெல்லாம் திமுகவுக்கு முக்கியமாக ஓட்டு போட்டாங்களோ அவங்க தான். இந்த தேர்தலையாச்சும் கொஞ்சமாவது திருந்துறாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா திமுக தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சி அப்படிங்கிறது தான் பரந்துபட்ட மக்களுடைய மனநிலையாக நம்ம பார்க்க முடியுது. அதனால தான் சொல்கிறோம். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.